எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு லீவுக்கு வந்திருக்குறோங்க. ஒரு மாதம் லீவுங்க. மஸ்கட்லேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்குறோங்க. எங்கள் சொந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அந்தியூர் பக்கத்தில் எண்ணமங்கலம் கிராமம். அதில் வந்து சிலம்பரம் கோயில்னு இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தோட்டமெல்லாம் இருக்குதுங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முலாம்பழம் வாழையும் போட்டிருக்குதுங்க. மலையோர கிராமங்க. பாருங்க எங்கள் சித்தி வந்து மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்க மேய்க்கிறதுக்கு. அதுதான் எங்கள் அப்பாருங்க. அவர் தான் இந்த தோட்டத்தெல்லாம் ஃபுல்லாக பார்த்து கவனிச்சிட்டு இருக்காருங்க. எல்லா வேலையும் பார்த்துக்குவாருங்க அவர். அப்புறம் ஆளும் கூப்பிட்டுக்குவாருங்க. தோட்டத்தை சுற்றி மலையாக இருக்குங்க. இதுதான் எங்களோட ஒரு குட்டி காருங்க. பாருங்கள் எங்கள் கிராமத்து ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா பச்சை பசேல்னு சுற்றி இருக்கும் பாருங்க அருமையாக. பாருங்கள் தோட்டத்தை சுற்றி மலை இருக்குதுன்னு சொன்னாங்க. மலை தெரியுதுங்க. இப்போ எல்லாம் மழை வர மாதிரி இருக்குங்காட்டிங்க மேகமெல்லாம் மலை சூழ்ந்துருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு பெருசாக இப்போ எதுவும் தெரியாதுங்க. இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்களேன் நான் எப்படி இருக்குதுன்ட்டு. மலை நம்ம சுற்றி இது மேற்கு தொடர்ச்சி மலையை வருங்க அப்படியே அந்த சைடுங்க. இருந்து வீட்டிலேருந்து பார்த்தாவே தெரியும் நம்ம வீட்டிலேருந்துங்க. பாருங்க இதெல்லாம் நம்ம தென்னை மரம் தானுங்க. இந்த வருஷம் இன்னும் காப்பிலேயே இருக்குங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது என்னன்னு தெரில. சுற்றியும் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வச்சுருப்பேங்க. அதை நான் 10வது படிக்கிறப்போ லீவில் பறித்து வச்சதுங்க. அப்படியே அப்பார்ட்மெண்ட் இன்னும் வந்துகிட்டே இருக்குதுங்க. வந்த பாடு இல்லைங்க. 25 வருஷம் இருக்குன்னு பார்த்துங்களேன். அதுதாங்க எங்கள் ஊர். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.